ஒரு சினாரியோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 பேர் இருக்காங்க, ஒரே டைப் ஆஃப் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப ஸ்மார்ட், அவரை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸில் அடிச்சுக்கவே முடியாது. ஆனால் அவருக்கு அப்பப்போ அவரோட டீமோட சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அவரோட மேனேஜர் ஏதாவது இவர்கிட்ட கோவத்தை காட்டினார்னா அதை அப்படியே அவர் கொண்டு வந்து அவரோட டீம் மெம்பர்ஸ்ட்டு அந்த கோவத்தை அப்படியே காட்டிடுவார். அப்புறம் ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் வீட்டுக்கும் கொண்டு போய் அங்கே உள்ள அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் காட்டுவார். அவருக்கு ஏதாவது அன்னைக்கு அவர் நினச்சது நடக்கலைனாலே ரொம்ப டீமோட்டிவேட் ஆகி அப்படியே உட்காந்துருவார். இப்போ இன்னொருத்தவரை பற்றி பார்க்கலாம். அவரும் அதே மாதிரியான ஒரு ஜாப் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் பெருசாக ஸ்மார்ட்லாம் கிடையாது, கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணுவார். ஆனால் அவர் ஸ்ட்ரெஸ்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். டீமோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். ஆஃபீஸ் பிரச்சனையை ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு தான் வீட்டுக்கு போவார். இப்போ இவங்க 2 பேரில் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி யார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அந்த 2வது நபர் தான். ஏன்னா அவர்கிட்ட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படுற EQ லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவில் நாம டேனியல் கோல்ட்மேன் எழுதிய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒய் இட் கேன் மேட்டர் மோர் தென் IQ அப்படின்ற புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அது எப்படி இன்டெலிஜென்ஸை விட டிஃப்ரெண்ட்டானது, அது ஏன் ஒருத்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்கள் அனீஷ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்றத ஒரு லைனில் சொல்லணும்னா, உங்களுடைய இமோஷனையும் சரி அடுத்தவங்களுடைய இமோஷனையும் சரி ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது உங்கள் கெரியருக்கும் ஹெல்ப் பண்ணும், உங்கள் பர்சனல் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணவும் இது ஹெல்ப் பண்ணும். இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸில் 5 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கிறதா ஆத்தர் சொல்கிறாரு. அது என்னன்றதை 1 by 1 பார்க்கலாம். மொதல் காம்பனண்ட் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்னா என்னென்னா, உங்களுடைய இமோஷன்ஸை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன் இருக்குது. அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் உங்களை டின்னருக்கு கூப்பிடுறாங்க. நீங்களும் போய் அந்த டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் தம்பியோ அண்ணனோ உங்களை கலாய்க்கிற மாதிரி ஒரு ஜோக் சொல்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு இந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதுக்கு கோவப்பட்டு அது பெரிய ஒரு சண்டையில் போய் முடிஞ்சிடும். இதே உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருந்து அந்த இமோஷன்ஸ் என்னன்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னா, எனக்கு உண்மையிலேயே அந்த ஜோக்கை சொன்னனால அவன் மேலே கோவமா, இல்லை நாளைக்கு இருக்கிற அந்த ப்ரெசன்டேஷனை நினச்சி நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால இந்த கோவம் எனக்கு வருதா அப்படின்றத நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிடும் அந்த கோவத்துக்கு பின்னாடி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு தான் இருக்குன்றது. அது உங்களுக்கே தெளிவாக தெரியறனால இந்த கான்வர்சேஷன் ஃபைட்டில் போய் முடியாது. ஸோ இதுதான் செல்ஃப் அவேர்னஸ், அதாவது உங்கள் இமோஷன்ஸ் பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறது. 2வது காம்பனண்ட் செல்ஃப் ரெகுலேஷன். செல்ஃப் ரெகுலேஷன்னா என்ன அப்படின்னா, உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிறது. அதுவும் முக்கியமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போதோ இல்லை அப்செட்டாக இருக்கும்போதோ. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் உங்களை கட் பண்ணி முன்னாடி போகிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே நீங்கள் அவனை கண்டமேனிக்கு திட்டுவீங்க, இல்லை ஹார்னை நல்லா சத்தமாக அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்லை இன்னும் ஒரு படி மேலே போய் நான் மறுபடியும் அவனை ஓவர்டேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உங்கள் வண்டியை ஓட்டிட்டு போவீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன அப்படின்னா, ஒரு 10 செகண்ட் ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு, இப்போ அவனை திட்டுறனாலையோ இல்லை ஹார்னை சத்தமாக அடிக்கிறனாலையோ இல்லை அவனை ஓவர்டேக் பண்ணுறனாலையோ எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். அப்படி யோசிச்சிங்கனாலே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் போக விட்டுருவீங்க. அதை விட்டுட்டு அந்த கோவத்தில் அவனை ஓவர்டேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அது ஆக்சிடென்ட்ல முடிகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனால தான் செல்ஃப் ரெகுலேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெக்ரெட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நம்ம ரியாக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க நம்ம பழகணும். 3வது காம்பனண்ட் மோட்டிவேஷன். இமோஷனல் இன்டெலிஜென்ஸில் மோட்டிவேஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எது பண்ணாலும் அது உங்களோட இன்னர் பேஷனுக்காக, உங்களுக்குள்ளே இருக்கிற பேஷனுக்காக நீங்கள் பண்ணணும். அதை ஒரு எக்ஸ்டர்னல் ரிவார்டுக்காக நீங்கள் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு மணியாக இருக்கலாம், இல்லை ரெக்கக்னிஷனாக இருக்கலாம். ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதில் கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகள் உங்களை சந்தோஷப்படுத்தினாலே நீங்கள் உங்கள் கோலில் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான டஃப் சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஆனா இதே நீங்க ஒரு சின்ன சின்ன வெற்றிக்குமே எக்ஸ்டர்னல் ரிவார்டா மணி இல்ல ரெக்கக்னிஷன் இதை எதிர்பார்த்து ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சில நேரம் கிடைக்கலாம், சில நேரம் கிடைக்காமலும் போகலாம். அப்படி கிடைக்காம போகும்போது நீங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி உட்கார்ந்துருவீங்க. உங்களால அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிட்டார் கத்துக்கிறதுக்காக போறீங்க. ஏன்னா உங்களுக்கு கிட்டார் கத்துக்கிட்டு அதை வாசிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்படி கத்துக்கிட்டு இருக்க இனிஷியல் ஃபேஸ்ல நீங்க நிறைய தவறுகள் பண்ணுவீங்க. கார்ட்ஸ்லாம் சரியாவே வாசிக்க வராது. அப்படி நீங்க கஷ்டப்பட்டு யார் முன்னாடியும் வாசிச்சு காட்டும்போது அது அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா
சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு இது யாருக்காக கத்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தவா இல்ல உங்களை சந்தோஷப்படுத்தவா அப்படின்றத நீங்க யோசிக்கணும். ஆப்வியஸா நீங்க கிட்டார் கத்துக்க வந்ததே உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக தான். அதனால உங்களுக்கு அதுல ப்ராக்ரஸ் தெரிஞ்சாலே போதும், மத்தவங்க அதை நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்க தேவை கிடையாது. இந்த மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னாலே உங்களுடைய கோலை நோக்கி நீங்க தெளிவா போய்கிட்டே இருப்பீங்க. யாரும் உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆனா அதை விட்டுட்டு உங்களை யாரும் பாராட்டல அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடும், நீங்க டிமோட்டிவேட் ஆயிருவீங்க. இந்த புக்ல சொல்லியிருக்கிற 4வது காம்பனன்ட் எம்பத்தி. எம்பத்தி அப்படின்றதுக்கு சரியான தமிழ் வார்த்தை அனுதாபம் அப்படின்னு சொல்லலாம். எம்பத்தினா ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. அவங்க வாய் திறந்து சொல்லலைனாலும் அவங்க இமோஷன்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அடுத்தவங்களோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கிறது. உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்டு ரொம்ப அப்செட்டா இருக்காரு, ஆனா அவர் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு நீங்க அப்படியே விட்டுறாம அவருடைய டோன்லயும் இல்ல பாடி லாங்குவேஜ்லயும் டிஃபரெண்ட் தெரிஞ்சதுன்னா, நீ எப்பவும் போல இல்லையே, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் நீங்க அவர் மேல அனுதாபப்படுறது. இது அவருக்கு தனக்காக யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்காங்களே அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை உருவாக்கும். 5வது காம்பனன்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல சோஷியல் ஸ்கில்ஸ் எதுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்னா, அப்பதான் நம்மளால ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். அது யார் கூட வேணா இருக்கலாம். நீங்க ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஒரு அப்ரோச் உங்களுடைய கொலீக்கு பிடிக்கல, அது அவர் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்க திரும்ப கோவப்பட்டு ஆர்கியூ பண்ணாம அதை முழுசா கேட்டுட்டு உங்க 2 பேரோட அப்ரோச்சுக்குமான ஒரு காமன் கிரவுண்டை கண்டுபிடிச்சு அங்கிருந்து உங்க கான்வர்சேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்றது. அவருடைய பாயிண்ட் உண்மையிலேயே வேலிடா இருந்ததுன்னா நீங்க ஈகோ பார்க்காம அதை எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் கூடயும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும். அதே சமயம் உங்களை ஒரு நல்ல டீம் பிளேயராகவும் காட்டிக்கும். அடுத்து நம்ம ஆத்தர் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் நம்மளோட ரியல் லைஃப்ல அப்படின்றத சொல்றாரு. ஒன்னு, கரியர் சக்சஸ். நல்ல ஐக்கியூ அதாவது இன்டெலிஜென்ட்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேலை வேணா வாங்கி தரும். ஆனா அதுல இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நீங்க ஒரு நல்ல லீடர் ஆகணும்னா உங்களுக்கு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது இந்த ஈக்யூவை வளர்த்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 2வது, பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்டா இருக்கலாம் இல்ல உங்க ஃபேமிலிட்டே இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். உங்களால உங்களோட இமோஷன்ஸையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு உங்க மேல அக்கறை வச்சிருக்கிற உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இமோஷன்ஸையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆனது ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். 3வது, ஹெல்த் அண்ட் வெல் பீயிங். இந்த ஈக்யூ அதிகமா இருந்தாலே அவங்களால ஸ்ட்ரெஸ்ஸை ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியும். அப்படி இருந்தாலே அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் ஹெல்த்தியா இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் அதிகமான ஸ்ட்ரெஸ்னால தான் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால நம்ம ஈக்யூவை வளர்த்துக்கிட்டோம்னாலே நம்மளுடைய மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்ல நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த எல்லாமே அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்ற புக்ல சொல்லியிருக்கிற கொஞ்சம் விஷயங்கள் தான். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக். இத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த புக்ல டேனியல் கோல்மேன் பேசியிருக்காரு. இந்த டாபிக் பத்தி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டேனியல் கோல்மேனோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக்கை நீங்க வாங்கி படிக்கலாம். அதுக்கான பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மூலியமா நீங்க வாங்கிக்கலாம். இல்ல தமிழ்ல ஆடியோ புக்ஸாவும் நீங்க கேட்கலாம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக் சம்மரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.